நமது ஜெபம் டிவியில் பூரண சுவிசேஷ எக்காலம். God is holding the breath of every human being in his hands. He has created everything in the skies out of his hands. அவருடைய கரத்தினாலே வானத்தையும் வானத்தில் உள்ள எல்லாவற்றையும் அவர் சிருஷ்டித்திருக்கிறார். Such a big God is ready to keep his hands over your life. Blessing Worship Center presents Trumpet of the Full Gospel every Monday at 7:30 p.m. Don't miss it on Jebam TV. Sometimes God sends his hand in different forms. சில நேரங்களில் கர்த்தர் தம்முடைய கரத்தை வித்தியாசமான நிலைகளிலே நம்மிடத்தில் அனுப்புகிறது உண்டு. But we fail to realize and recognize the hand of God in our life. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய கரம் இருக்கிறது என்பதை நாம் உணராமல் அறியாமல் விட்டு விடுகிறோம். So many times we fail to see the things that God intended to give us. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்க விரும்புகிறதை அநேக நேரங்களில் நாம் பார்க்காமல் போய் விடுகிறோம். We tell a lot of excuses. அநேக சாக்கு போக்குகளை நாம் சொல்லுகிறோம். But God always sends or gives his hand to rescue us. கர்த்தர் எப்பொழுதுமே தம்முடைய கரத்தை நமக்கு நேராக அனுப்பி நம்மை காப்பாற்ற விரும்புகிறார். Amen. The Bible says, வேதம் சொல்லுகிறது. let's read it together. நாம் எல்லாம் ஒன்றாக இணைந்து வாசிக்கலாம். Jabez prayed. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். So the first portion we studied last month. கடந்த மாதம் இந்த வசனத்தின் முதல் பகுதியை நாம் தியானித்தோம். The second part is what we are going to look into it. இன்றைக்கு நாம் அந்த வசனத்தின் இரண்டாவது பகுதியை பார்க்க போகிறோம். He said, Lord, bless me and enlarge my territories. அவன் ஜெபித்து சொன்னான், ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கும். And the next part of the prayer was, he said, let your hand be with me. அவனுடைய ஜெபத்தின் இரண்டாவது பகுதி, உமது கரம் என்னோடு இருக்கட்டும். Let your hand be with me. உமது கரம் என்னோடு இருந்து. Let your hand be with me. உம்முடைய கரம் என்னோடு இருக்கட்டும். So as a verse in the Bible in Psalms it says, சங்கீதத்திலே ஒரு வசனம் ஒன்று இருக்கிறது. people forgot the hand of God in their life. தங்களுடைய வாழ்க்கையில ஜனங்கள் தேவனுடைய கரத்தை மறந்து போனார்கள். They remembered everything but they forgot the hand of God. அவங்க எல்லாத்தையும் நினைவுல இருக்கு, ஆனால் தேவ கரம் இருக்கிறதை அவர்கள் மறந்து போனார்கள். Sometimes we forget the hand of God in our life. சில நேரங்களிலே தேவனுடைய கரம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதை நாம் மறந்து விடுகிறோம். We forget how he lifted us from nowhere and he has brought us somewhere. ஒன்றுமே இல்லாத ஒரு நிலையில் இருந்த கர்த்தர் எப்படி நம்மை உயர்த்தி இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு கொண்டு வந்தார் என்பதை நாம் மறந்து விடுகிறோம். God himself says that they forgot my hand. கர்த்தர் அவரே சொல்லுகிறார், ஜனங்கள் என்னுடைய கரத்தை மறந்து போனார்கள். But here you can see Jabez said, Jabez did not lament over his situation. யாபேசை இங்க நாம் பார்க்கும் பொழுது யாபேசினுடைய சூழ்நிலை குறித்து முறுமுறுக்காமல், he did not cry over his situation அவனுடைய சூழ்நிலைகளை பார்த்து அவன் அழுது கொண்டிராமல் and keep condemning himself. அவன் குற்றப்படுத்திக் கொள்ளாமல், he said, Lord, he had a desire to change his situation. அவனுடைய சூழ்நிலைகள் மாற வேண்டும் என்ற ஒரு ஆசை அவனுக்குள்ள இருந்தது. First, God moves in the lives of people who have a desire for the situation to change. முதலாவதாக தன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற காரியங்கள் சூழ்நிலைகள் மாற வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில செயல்படுகிறார். Jabez did not want to be content with his average life. யாபேஸ் தன்னுடைய சாதாரணமான வாழ்க்கையிலே அவன் திருப்தியாகவில்லை. Jabez wanted to move ahead. யாபேசுக்கு முன்னேறி செல்ல வேண்டும் என்ற விருப்பம். He wanted to come out of the pit where he is lying. அவன் இருந்த அந்த குழியில் இருந்து அவன் வெளியே வர வேண்டும் என்று விரும்பினான். And he knew that my life will not change if God's hand does not come over me. தேவனுடைய கரம் என்னுடைய வாழ்க்கையில என் மேலே வராவிட்டால் என்னுடைய வாழ்க்கை சூழ்நிலைகள் மாறாது என்பதை யாபேஸ் நன்காக அறிந்திருந்தார். Sometimes the devil tries to keep us satisfied in the situation where we are. சில நேரங்களிலே பிசாசு என்ன செய்வான் என்றால், நம்முடைய வாழ்க்கையில நாம் இருக்கிற நிலைமையிலே நம்மை திருப்தியாக வைத்து விடுவான். He thinks that okay, this is enough. இது போதும் என்று நம்மை நினைக்க வைத்து விடுவான். So the life becomes meaningless. அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை அர்த்தமற்றதாய் போய் விடுகிறது. God sends each person into this world with a purpose and a will to be fulfilled. கர்த்தர் ஒரு நோக்கத்தோடும் ஒரு சித்தத்தோடும் கூட தான் நம்மை இந்த பூமியிலே அவர் வைத்திருக்கிறார். But the devil always limits us to the worldly situations alone. ஆனால் பிசாசானவன் எப்பொழுதுமே நம்மை உலக பிரகாரமான காரியங்களுக்குள்ளேயே நம்மை அடக்கி வைத்து விடுகிறான். Do you know there are great people of God, the servants of God, who were so much blessed with wisdom, but they did not write what they should have written as books because they lacked many things.
அநேக கர்த்தருடைய பரிசுத்தவான்களை குறித்து நாம் கேள்விப்படுகும் பொழுது கர்த்தர் அவர்களுக்கு அதிக ஞானத்தை கொடுத்திருந்தார். ஆனால் அந்த ஞானத்தை வைத்து அவர்கள் எழுதி வைக்க வேண்டிய காரியங்களை எழுதி புத்தகங்களாக வைக்காமல் போன காரியங்கள் உண்டு. Because they didn't make use of the time and the resources which God gave them. கர்த்தர் அவர்கள் கொடுத்த ஞானத்தையும் அவர்கள் கொடுத்த நேரத்தையும் தாளந்தையும் அவர்கள் பயன்படுத்தவில்லை. They were satisfied with what they had. அவர்களுக்குள்ளே இருந்ததிலே அவர்கள் போதும் என்று திருப்தியாக இருந்து விட்டார்கள். I always say satisfaction brings stagnation. நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், திருப்தி தேக்கத்தை கொண்டு வரும். If you pour a water into a small space and leave it there, நீங்க தண்ணியை ஒரு சின்ன ஒரு பாத்திரத்துல ஊத்தி வைத்து விட்டீங்கன்னா and it doesn't move, அது நகராம அப்படி இருந்தால் after 1 week or 1 month you will see that there is a smell that is generating out of it. அந்த தண்ணி இருக்கிற அந்த பாத்திரத்துல இருந்து ஒரு மாசம் கழிச்சு அல்லது 2 மாசம் கழிச்சு அதுல இருந்து சின்ன ஒரு துர்நாற்றம் வருகிறதை நீங்கள் உணர்வீர்கள். You know a lot of canals that are there in our city. நம்முடைய பட்டணத்துல எத்தனையோ அப்படிப்பட்ட குளங்களை நாம் பார்க்கிறோம். You see people cannot go next to நம்ம வார்த்தையில சொன்னா குவார் சொல்வாங்க. The canals that was flowing with good water. நல்ல தண்ணி பாய்ந்து கொண்டிருந்த அந்த ஒரு சில கால்வாய்கள் கூவாறு கூட சொல்லலாம் நம்ம பட்டணத்துல, அதன் வழியா நம்மால போக கூட முடியாது. Actually I read the history. They planned this canal so that people can have a connection through boat services. அவங்க அந்த கூவார் என்பதை அவர்கள் திட்டமிட்டார்கள். எதுக்கென்றால் பட்டணத்திற்குள்ளே படகுகள் மூலமாக போய் வர வேண்டும் என்றுதான் அதை திட்டமிட்டு அதை செய்தார்கள். Tourists can come to Chennai city and they can go all through this canals and they can enjoy the sceneries. பிரயாணம் செய்கிறவர்கள் எல்லாம் இங்க வந்து இந்த படகுகளை பிரயாணம் செய்து பட்டணத்தின் அழகை பார்த்துவிட்டு போகலாம் என்பதற்காக தான் அதை திட்டமிட்டு அவர்கள் செய்தார்கள். But if you see now, no one wants to go near the canals now. ஆனால் இப்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த கூவாற்றின் பக்கமாய் நாம் யாருமே போக விரும்புகிறதில்லை. Because even before you go, you can smell a bad smell odor coming out of it. அங்க போகிறதுக்கு முன்பாகவே அதன் கிட்ட போகும்போது அதிலிருந்து துர்நாற்றம் வருகிறதை நம்மால் உணர முடியும். How did this good water change into such a bad odor? இந்த நல்ல தண்ணி எப்படி கெட்ட தண்ணியாக மாறினது? Because it stopped at one point. It stopped its movement. அது ஓடுகிறதை ஒரு கட்டத்திலே நிறுத்தி விட்டது. It just stood still. அது அப்படியே தேங்கி நிற்க ஆரம்பித்தது. It stood still wherever it was. அது எங்க இருக்கிறதோ அங்கேயே தேங்கி நிற்க ஆரம்பித்தது. And when it started to stand still, அது அப்படியே தேங்கி நிற்க ஆரம்பித்த போது, when people started dropping unwanted things, அதற்கு பிறகு ஜனங்கள் தேவையில்லாத குப்பைகளை அதிலே போட ஆரம்பித்தார்கள். it started smelling. அதிலே துர்நாற்றம் வர ஆரம்பித்தது. It is applicable to our lives too. அது நம்முடைய வாழ்க்கைக்கும் பொருந்தினதா இருக்கும். So Jabez wanted to change his life, so he said, Lord, expand my boundaries and may your hand be over me. யாபேசுக்கு தன்னுடைய வாழ்க்கையின் சூழ்நிலை மாற வேண்டும். ஆகவே தான் அவன் ஜெபித்து சொன்னான், ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கும் என்று. And when God's hand comes over us, he can rescue us. Not only he can rescue us, he stays with us. தேவனுடைய கரம் நம்முடைய வாழ்க்கையில வரும்பொழுது அந்த கரம் நம்மை காப்பாற்ற முடியும். காப்பாற்றுகிறது மாத்திரமல்ல, அந்த கரம் நம்மளோடு இருந்து நம்மை ஆசீர்வதிக்க முடியும். It is only through your faith that you can allow God's hand to come over your life. உங்களுடைய விசுவாசத்தினால மாத்திரமே தேவ கரம் உங்களுடைய வாழ்க்கையில வருகிறதை நீங்கள் அனுமதிக்க முடியும். God's hand makes you stand out of everyone. தேவ கரம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும்போது நீங்கள் வித்தியாசப்பட்டவர்களாய் விசேஷமானவர்களாய் மற்றவர்களிலும் நீங்கள் தென்படுவீர்கள். The hand of the Lord keeps you safe in the fiery furnace and it helps you defeat the giants and close the mouths of the hungry lions. நீங்கள் தேவனுடைய கரம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நீங்கள் குழியில இருந்தாலும் பசியுள்ள சிங்க கபியில இருந்தாலும் எங்க இருந்தாலும் அந்த கரம் உங்களை பாதுகாத்து உங்களை நடத்தும். The hand of the Lord should come over you. தேவனுடைய கரம் உங்களுடைய வாழ்க்கையின் மேலே வர வேண்டும். How many of you say that the hand of the Lord should come over my life in this day? எத்தனை பேர் சொல்றீங்க தேவ கரம் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில வர வேண்டும் என்று? ஆமென். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? ஆமென். When the hand of the Lord comes over our head, தேவ கரம் நம்முடைய தலையின் மேலே வந்து இறங்கும் பொழுது, there's a verse that the Bible says, anoint me with your oil. வேதத்திலே ஒரு வசனம் சொல்கிறது, உம்முடைய அபிஷேகத்தினாலே உம்முடைய அபிஷேக எண்ணெயினாலே என்னை அபிஷேகியும். Anoint me with your hands so that my head is anointed with oil. உம்முடைய கரத்தினாலே என்னை அபிஷேகம், நான் என்னுடைய வாழ்க்கை அபிஷேகத்தால் நிரம்பட்டும். When God's hand comes over your head, you are filled with wisdom. தேவ கரம் உங்களுடைய வாழ்க்கையில வரும்பொழுது உங்களுடைய வாழ்க்கை ஞானத்தினாலே நிரம்பி இருக்கிறது. When God's hand comes over your hands, you are filled with protection.
தேவ கரம் உங்களுடைய வாழ்க்கையில வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை பாதுகாப்பாக மாறுகிறது. Protection, you become protective. நீங்க பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாறுகிறீர்கள். நீங்கள் பலன் கொடுக்கிறவர்களாய் மாறுவீர்கள். And when the Lord's hand comes over your life, you will have the directions from the Lord. தேவனுடைய கரம் உங்களுடைய வாழ்க்கையில வரும் பொழுது தேவனுடைய வழிநடத்துதல் உங்களுடைய வாழ்க்கையில காணப்படும். No one can lift their life by their own efforts. தன்னுடைய சொந்த முயற்சிகளினாலே ஒருவனால் தன்னுடைய வாழ்க்கையை உயர்த்த முடியாது. Again I repeat, no one can lift their life by their own efforts alone. மறுபடியுமாக சொல்லுங்க, தன்னுடைய சொந்த முயற்சிகளினால் மாத்திரமே ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த முடியாது. If you try to jump on your own, உங்க சொந்த பலத்துல நீங்கள் குதித்தீர்களானால் you should be assured of one thing, you will come down quickly as you jumped. நீங்க ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும், எவ்வளவு சீக்கிரமா குதிக்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரமா கீழே திரும்ப வருவீங்க. How quickly you go up, so quickly you will come down. எவ்வளவு சீக்கிரமா மேலே போறீங்களோ அவ்வளவு சீக்கிரமா கீழே வருவீங்க. Because you have done this through your effort, you will come down automatically. ஏனென்றால் உங்களுடைய சொந்த பலத்தினால இதை செய்தீங்க, அதனால சீக்கிரமா திரும்ப கீழே வருவீங்க. There are a lot of practical things that you can see in your life to understand the concept of God's hand in your life. தேவனுடைய கரம் உங்களுடைய வாழ்க்கையில இருப்பதை உணர்ந்து கொள்ள எத்தனையோ விதமான செயல்முறையின் காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில உங்களால் பார்க்க முடியும். If there is a heavy furniture you try to push and you are not able to push, உங்களுடைய வீட்டிலே ஒரு பெரிய ஒரு கனமான ஒரு டேபிள் ஏதாவது இருக்குமானால் and you are not able to push அது it உங்களை தள்ள முடியவில்லை, when you have another hand to help you to push it, it will be easier. அதை தள்ளுவதற்கு உதவி செய்ய இன்னொரு கரம் இருந்தால் உங்களால் சேர்ந்து அதை தள்ளி உங்களால் நகர்த்த முடியும். This is how you move forward in your life. Don't try to push with your own hands, you will be wasting your time and energy. இப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீங்கள் உங்க சொந்த பலத்தினாலே சொந்த முயற்சினாலே நீங்கள் முன்னேற முயற்சிப்பீங்களானால் உங்க சொந்த கரங்களால மாத்திரம் தள்ள முயன்றால் அது நடக்காது. Our own efforts along with God's hand will bring the results. நம்முடைய முயற்சிகள் தேவனுடைய கரத்தோடு கூட இணைந்து இருக்கும் பொழுது அது அப்பொழுது பலனை கொடுக்கும். Today morning I believe after this sermon definitely the Lord's hand is going to come upon each and every person seated here. இந்த காலை வேளையிலே நான் விசுவாசிக்கிறேன், இந்த பிரசங்கத்திற்கு பிறகு தேவனுடைய கரம் இந்த ஆலயத்துக்குள்ளே உட்கார்ந்து கொண்டிருக்க உங்கள் ஒவ்வொருவர் மேலும் வரப்போகிறது. நல்ல கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? ஆமென். If you compare to the signs and wonders of this world, இந்த உலகத்தின் அற்புத அடையாளங்களோடு கூட நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் it is the Lord's hand which created everything. தேவ கரம் தான் எல்லாவற்றையும் உருவாக்கினது. In Psalms 19th chapter first verse the Bible says, சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வேதம் சொல்லுகிறது, heavens declare the glory of God and the skies proclaim the work of his hands. வானங்கள் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. The skies proclaim the work of his hands. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. The skies declare the work of his hands. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. The suns declare the work of God's hands. சூரியன் தேவ கரத்தின் கிரியையை அறிவிக்கிறது. The stars declare the work of God's hands. நட்சத்திரங்கள் தேவ கரத்தின் கிரியையை நமக்கு அறிவிக்கிறது. I want you to see the picture that I'm trying to bring it in your mind. நான் உங்களுடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வர விரும்புகிற அந்த படத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். You want to know how big is God's hand? தேவனுடைய கரம் எவ்வளவு பெரியது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளணும்னா, every day night you go to the star and look at it. ஒவ்வொரு நாள் இரவும் நீங்க போய் வானத்தை அந்த ஆகாயத்தை அப்படியே பாருங்க. There is a star which is called as a neutron star. நியூட்ரான் ஸ்டார் என்று அழைக்கப்படுகிற ஒரு நட்சத்திரம் ஒன்று இருக்கிறது. There are millions and billions of stars. கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கிறது. But I'm going to talk to you about only one star which is there in the skies. ஆனால் வானங்களில் இருக்கிற ஒரே ஒரு நட்சத்திரத்தை குறித்து மாத்திரம் உங்களுக்கு நான் பேசுகிறேன். The scientists say if you take the sand from that star, the neutron star, அந்த நியூட்ரான் ஸ்டார் எனப்படுகிற அந்த நட்சத்திரத்தில் இருக்கிற மணலை நீங்கள் எடுத்தால் and put it in a teaspoon, one small teaspoon, ஒரு சின்ன ஒரு டீஸ்பூன்ல அந்த மணலை எடுத்து நீங்க வெச்சால், if you put it in the teaspoon, அந்த டீஸ்பூன்ல நீங்க வைத்தால், they say அவங்க சொல்றாங்க in the world there are close to 8 billion people. கிட்டத்தட்ட 800 கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள் இந்த உலகத்துல. எத்தனை பேர் இருக்காங்க? சத்தமா சொல்லாமே. Almost 800 crore people. கிட்டத்தட்ட 800 கோடி ஜனங்கள் இந்த உலகத்துல இருக்கிறார்கள். If we calculate an average weight of 60 kilos for a person, ஒரு மனிதனுடைய வெயிட்ட 60 கிலோன்னு எடுத்தா, it is close to 490 followed by 13 zeros. அந்த எண்ணை நீங்க பார்க்கலாம், 490 அதுக்கு பின்பாக கிட்டத்தட்ட 9 பூஜ்ஜியங்கள் இருக்கிற கிலோ வரும். I'll put it in this 4 followed by 13 zeros. 00000000000 kilo. அல்லது இப்படி சொல்ல 4க்கு பின்பாக 13 ஜீரோ போட்டு அத்தனை கிலோ, அவ்வளவு வெயிட் அது. I'll ask you a question. உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். So much of weight, அவ்வளவு கனம் of the entire human population, இந்த மனித குலத்தின் அவ்வளவு கனத்தையும்
is put into 1 teaspoon of sand in 1 star. ஒரு நட்சத்திரத்திலிருந்து எடுக்கப்பட்ட மணல் ஒரு டீஸ்பூன் அளவு மணலுக்கு சமமாக தான் அது இருக்கும். The scientists are babbling over this fact. விஞ்ஞானிகள் இதை குறித்து ஆச்சரியப்படுகிறார்கள். How can a teaspoon of sand, not even little grams might be in our hand, கிலோ கூட இல்ல, கொஞ்சம் கிராம் கணக்குல தான் ஒரு டீஸ்பூன் அளவு மணல் இருக்கும். how can it hold 4 followed by 13 kilos of weight inside that? எப்படி அந்த ஒரு டீஸ்பூன் அளவு மணல் நட்சத்திரத்தில் எடுக்கப்பட்ட அந்த மணலானது 4 பின்பாக 13 ஜீரோ போட்டால் வருகிற அந்த வெயிட் இதுல இருக்கும்? How is it possible? அது எப்படி சாத்தியமாகும்? Which our brain cannot think. நம்முடைய மூளையினால் அதை யோசிக்க கூட முடியாது. But it says that in the neutron star 1 teaspoon of sand contains so much of weight into it. ஆனால் விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள் அந்த நியூட்ரான் ஸ்டார்ல இருந்து எடுக்கப்படுகிற ஒரு டீஸ்பூன் அளவு மணலானது அவ்வளவு கனமுள்ளதா இருக்கிறது. And the Bible says the skies proclaim the work of his hands. வேதம் சொல்லுகிறது ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை நமக்கு அறிவிக்கிறது. This star proclaims the power in the hands of God. இந்த நட்சத்திரமானது தேவ கரத்தின் வல்லமையை நமக்கு அறிவிக்கிறது. This star's weightage that is calculated into a teaspoon proclaims how much big or how big is our God. இந்த நட்சத்திரத்திலிருந்து எடுக்கப்படுகிற ஒரு டீஸ்பூன் அளவு மணல் நமக்கு அறிவிக்கிறது தேவனுடைய கரம் எவ்வளவு பெரியது, தேவ கரம் எவ்வளவு வல்லமை உள்ளது என்று. Amen. Amen. நல்ல கை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமே. Amen. That's another verse that I was reading today morning. இந்த காலை வேளையில நான் வாசித்துக் கொண்டிருந்த இன்னொரு வசனம். In Psalms 95th chapter 4th and 5th verse the Bible says, சங்கீதம் 95ஆம் அதிகாரம் 4-5ஆம் வசனத்திலே நீங்கள் வாசித்தால், the sea is his and he made it and his hands formed the dry land. கடல் அவருடையது, அந்த வெட்டாந்தரையை உண்டாக்கினது அவர்தான். கடல் யாருதா? It is in the form, it is inside. Another verse that says, in another verse he says that the sea is in the palm of his hands. இன்னொரு வசனத்திலே வாசிக்கும் பொழுது கடல் மொத்தமா அவருடைய கரத்தின்குள்ளே அடங்கி இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. கடல் எங்க இருக்குறா? அவருடைய கரத்துக்குள்ள இருக்கா. அவருடைய palms. When you fold your hands like this and show, it is inside this. நீங்க உங்களோட கரத்தை எடுத்து அதை நீங்க மடிச்சு இப்படி மூடி வச்சுக்கொண்டீங்கன்னா அந்த கரத்துக்குள்ளே உலகத்துல இருக்கிற சமுத்திரம் அனைத்தையும் அவர் அடுக்கி வைத்திருக்கிறார். Whenever you see your hand like this, you imagine the entire sea, the oceans, all the waters of this land is inside his hands. That's what the Bible says. நீங்க உங்க கையை பார்க்கும்போது நீங்க யோசித்து பாருங்க, வேதம் சொல்லுகிறது அவருடைய கரங்களுக்குள்ளே பூமியில் உள்ள சமுத்திரம் அனைத்தும் அடங்கி இருக்கிறது. How much of water is there in the sea? கடலில் எவ்வளவு தண்ணீர் இருக்கிறது? It is close to 1.35 quintillion liters. ஏறக்குறைய 1300 கோடி லிட்டர் தண்ணி அதுல இருக்கிறது. ட்ரில்லியன், அதை விட அதிகமா. 1 trillion. Okay, so can you imagine it is there inside God's hand? அது எல்லாம் தேவ கரத்துக்குள்ளே அடங்கி இருக்கிறது உங்களால் யோசிக்க முடியுதா? See, God's hand is so big. தேவ கரம் அவ்வளவு பெரியது. It is so powerful. அது அவ்வளவு வல்லமை உள்ளது. That's another verse in which Bible says about Job. யோபு குறித்து வேதத்தில் இன்னொரு ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. Or there is a verse written in Job in 12th chapter 10th verse. Let us read it together. யோபு 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் நாம் எல்லாம் இணைந்து வாசிக்கலாம். In his hand is the life of every living thing and the breath of all mankind. சகல பிராணிகளின் ஜீவனும் மாம்சமான சகல மனுஷரின் ஆவியும் அவர் கையில் இருக்கிறது. எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? In his hand is the life of every living thing and the breath of all mankind. சகல பிராணிகளின் ஜீவனும் மாம்சமான சகல மனுஷரின் ஆவியும் அவர் கையில் இருக்கிறது. எல்லாருடைய சுவாசமும் எங்க இருக்கா? சத்தமா சொல்லுங்க. எல்லாருடைய சுவாசமும் எங்க இருக்கா? அவர் கைக்குள்ள இருக்கா. We serve such a big God. நாம் அவ்வளவு பெரிய ஒரு தேவனை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். If you study we saw the scientific fact. If you go into a medical fact, நீங்க மருத்துவ துறையில இருக்கிற காரியங்களை யோசித்து பார்த்தீங்கன்னா, when you see the human body, நீங்க மனித சரீரத்தை பார்த்தா, I want to just say one fact of a human body. மனித சரீரத்தை குறித்து ஒரே ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். There are close to 36 trillion cells in an adult male's body. ஒரு வளர்ந்த மனிதனுடைய உடம்பிலே ஏறக்குறைய 36 ட்ரில்லியன் அணுக்கள் இருக்கிறது. How much cells are there? 36 followed by 13 zeros. 0 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 cells உங்க சரீரத்துக்குள்ள இருக்கு. இதை உருவாக்கினது யாருன்னா அவருடைய கரம். நல்லா ஆமென் சொல்லுங்களேன்.
We cannot even imagine if you calculate up. I was just reading the facts from scientific and the medical fields. இப்படி விஞ்ஞானபூர்வமாய் மருத்துவ பிரகாரமான अनेक காரியங்களை நான் வாசித்துக் கொண்டே இருந்தேன். I was comparing this verse. இது எல்லாம் வசனத்தோடு கூட நான் ஒப்பிட்டு பார்த்தேன். God is holding the breath of every human being in his hands. எல்லாருடைய சுவாசத்தையும் அவர் கரங்களில் வைத்துக் கொண்டிருக்கிறார். He holds the entire seas inside his palms. உலகத்தில் இருக்கிற சமுத்திரம் அனைத்தையும் அவர் கரங்களில் அடக்கி வைத்திருக்கிறார். He has created everything in the skies out of his hands. அவருடைய கரத்தினாலே வானத்தையும் வானத்தில் உள்ள எல்லாவற்றையும் அவர் சிருஷ்டித்திருக்கிறார். Such a big God is ready to keep his hands over your life. அவ்வளவு பெரிய தேவ கரம் உங்களுடைய வாழ்க்கையில வர ஆயத்தமா இருக்கிறது. But are you ready to receive that hand in your life? அந்த கரத்தை உங்களுடைய வாழ்க்கையில அனுமதிக்க பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமா இருக்கீங்களா? I want God's hand in my life. If you say, just put up your hands and say amen. தேவனுடைய கரம் என்னுடைய வாழ்க்கையில வர வேண்டும் என்று சொல்லுகிற உங்க கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். This God is saying, I want to put my hands over your life. அந்த பெரிய தேவன் சொல்லுகிறார், என்னுடைய கரத்தை உன்னுடைய வாழ்க்கையின் மேலே உண்மையிலே நான் கொண்டு வர விரும்புகிறேன். Many times we miscalculate our God. நான் अनेक நேரங்களில் நம்முடைய தேவனை நாம் தவறாக கணக்கிடுகிறோம். We always imagine him equal to us. அவரை எப்பொழுதுமே நம்மோடு கூட ஒப்பிட்டு பார்க்கிறோம். Heaven is his sitting place and earth is his footstool. வேதம் சொல்லுகிறது வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. The place where he can keep his feet. அவர் கால் வைக்கிற இடம். He is such a big God. அவ்வளவு பெரிய தேவன். He is such a great God. அவ்வளவு பெரிய தேவன். He is such a marvelous God. அவ்வளவு மகத்துவமுள்ள தேவன். He is such a powerful God. அவ்வளவு வல்லமையுள்ள ஒரு தேவன். He is such a great God of wonders, signs and wonders. அற்புதங்களும் அடையாளங்களும் நிறைந்த வல்லமையான தேவன். And that God says, I am with you and I have kept my hand over you. அந்த தேவன் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், என்னுடைய கரம் உன்மேல் இருக்கிறது. Jabez is looking at that God and saying, Lord, may your hand come over my life. யாபேஸ் அப்படிப்பட்ட தேவனை பார்த்து சொல்கிறார், தேவனே உம்முடைய கரம் என் வாழ்க்கையின் மேலே வருவதாக. And the Bible says God heard his prayer and granted his request. அப்பொழுது வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டு அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினார். Just imagine the great hand which was holding the seas and the stars and human lives of this world is coming over one person in this world. வானங்களையும் நட்சத்திரங்களையும் கடலையும் மனிதனுடைய ஆவிகளையும் தன்னுடைய கரத்திலே அடக்கி கொண்டிருக்கிற அந்த கரம் யாபேசுடைய வாழ்க்கையிலே வந்ததை கொஞ்சம் யோசித்து பாருங்க. It is not, and sometimes we think in our humanly terms. சில நேரங்களில் நாம் மனித பிரகாரமாய் நாம் யோசிக்கிறோம். That is why we live in a very small level. ஆகவே தான் சின்ன ஒரு அளவிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். But if you think in godly terms, நீங்க தேவ அளவிலே நீங்கள் யோசித்து பார்த்தால் you will understand the greatness of our God. தேவனுடைய மகத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்வீங்க. God's hand should come over our personal life. தேவனுடைய கரம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே வர வேண்டும். God's hand should come over your family. தேவ கரம் உங்களுடைய குடும்பத்தின் மேலே வர வேண்டும். God's hand should come over your territory. தேவ கரம் உங்களுடைய எல்லைகளுக்குள்ளே வர வேண்டும். How many of you want God's hand to come over all these three places? எத்தனை பேர் கர்த்தருடைய கரம் உங்களுடைய வாழ்க்கையில இந்த நிலைகளிலே வர வேண்டும் என்று விரும்புறீங்க? நல்ல கைகள் உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. ஹalleluya. There are three situations in the Bible where God has revealed his hands. தேவன் தன்னுடைய கரத்தை வேதத்திலே 3 இடங்களிலே வெளிப்படுத்தி இருக்கிறார். One in the life of Jabez. ஒன்று யாபேசுடைய வாழ்க்கையிலே. When Jabez prayed, God's hand came over his life. யாபேஸ் ஜெபித்த பொழுது தேவ கரம் அவனுடைய வாழ்க்கையிலே வந்தது. It was an individual's prayer. அது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய ஜெபம். Second, God's hand came over the life of Ezra. இரண்டாவதாக தேவ கரம் எஸ்ராவின் மேலே வந்தது. Ezra and his people together, எஸ்ராவும் தன்னுடைய ஜனங்கள் எல்லாரும் they are all near the Ahava canal. அவர் எஸ்ராம் தன்னுடைய ஜனங்கள் எல்லாம் அஹாவா கால்வாய் அருகே வந்து நிற்கிறார்கள். Ezra goes to the king. எஸ்ரா ராஜாவிடத்திலே போய் he says, அவன் சொல்லுகிறான், I don't need armies. எனக்கு சேனைகள் தேவையில்லை. I don't want soldiers. எனக்கு போர் சேவகர்கள் தேவையில்லை. I don't want chariots. எனக்கு ரதங்கள் தேவையில்லை. I don't need weapons. எனக்கு போர் ஆயுதங்கள் தேவையில்லை. I don't need any help from you. எனக்கு உம்மிடத்திலே உதவி ஒன்றும் தேவையில்லை. Why? Because I have God's hand over my life. ஏனென்றால் தேவ கரம் எங்களுடைய வாழ்க்கையின் மேலே இருக்கிறது. Ezra was able to understand God's hand over his life is more than enough, more than anything in this world. இந்த உலகத்திலே இருக்கிற எல்லாவற்றை காட்டிலும் தேவனுடைய கரம் என்னுடைய வாழ்க்கையில இருந்தால் அதுவே போதுமானது என்பதை எஸ்ரா அறிந்து கொண்டார். Let's turn to the book of Ezra 8th chapter 21st to 23rd verse. எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனம் வரை நாம் வாசிக்கலாம். Let us read it together. அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருள்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகாவா நதியண்டையிலே உபவாசத்தை கூறினேன். வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். ராஜாவிடத்தில் சேவகர்களையும்
குதிரைகளும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும், எங்கள் தேவனுடைய கரம் அவர்களை தேடுகிற யாவர் மேலும் நன்மையா இருக்கிறது என்பதும், அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறது என்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லி இருந்தோம். See, Ezra has proclaimed a word to the king. எஸ்ரா ராஜாவிடத்திலே ஒரு வார்த்தையை He சொல்லுகிறார். says, King, I am going on a journey. ராஜாவே, நான் ஒரு பிரயாணத்திலே போகிறேன். In this journey I would need the help of men. அந்த பிரயாணத்திலே எனக்கு மனிதனுடைய உதவி தேவை. I might need the help of soldiers. எனக்கு போர் சேவகனுடைய உதவி I தேவைப்படலாம். might need the help of rich people. ஐஸ்வரியவான்களுடைய உதவி தேவை I might இருக்கலாம். need the help of army warriors. சேனை வீரர்களுடைய உதவி எனக்கு தேவைப்படலாம். Though all these things are needed, இது எல்லாமே தேவைப்பட்டாலும், but because I have the hand of God in my life, ஆனால் தேவ கரம் என்னுடைய வாழ்க்கையின் மேலே இருக்கிறதுனாலே I might not need these things. இவைகள் எல்லாம் எனக்கு தேவையில்லாமல் போகலாம். Amen. ஆமென். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேறதுக்கு உங்களுக்கு தேவை மனிதர்களா நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம். You might need contacts, influence, studies or some kind of help from the government. நீங்க உங்களுடைய வாழ்க்கையில முன்னேறுவதற்கு மனிதர்களுடைய உதவி, ஏதாவது உங்களுடைய தாளந்துகள், உங்களுடைய படிப்பு, அரசாங்கத்திலிருந்து உதவி ஏதாவது ஒன்று தேவைப்படும் என்று நீங்கள் நினைத்திருக்கலாம். But there is another side to it. ஆனால் அதுக்கு இன்னொரு பக்கம் ஒன்று இருக்கிறது. When God's hand is in our life, தேவ கரம் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது God is able to provide everything that we need. உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தரால் கொடுக்க முடியும். How many of you believe that? Amen. நல்லா ஆமென் சொல்லுவோமா? Amen. We might have everything of this and not God's hand. இது எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில இருந்தும் தேவ கரம் இல்லாமல் இருக்கலாம். It is all vain. அது எல்லாம் வீணாக தான் இருக்கும். Always remember the example of you jumping yourself. எப்பொழுதுமே நீங்க குதிக்கிற அந்த உதாரணத்தை யோசித்து பாருங்க. When you jump on your own strength, உங்களுடைய சொந்த பலத்தில் நீங்கள் குதிப்பீங்களா? how quick you go up, so quick you come down. எவ்வளவு சீக்கிரமா மேலே போறீங்களோ அவ்வளவு சீக்கிரமா நீங்க கீழே விழுவீங்க. When you are in God's hand and when God lays his hands over you and he lifts you up, you will never come down. தேவ கரம் உங்கள் மேலே இருந்து தேவ கரம் உங்களை தூக்கி உயர்த்துமானால் நீங்கள் கீழே வருவதில்லை. So what Ezra and his people did, எஸ்ராவும் தன்னோடு கூட இருந்த ஜனங்களும் என்ன they செய்தார்கள்? all gathered together and they fasted and prayed. அவர்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து உபவாசித்து ஜெபித்தாங்க. And you can go home and read the other portions of நீங்க that book. வீட்டுக்கு போய் அதோட மற்ற வசனங்களை நீங்கள் வாசித்து As they பார்க்கலாம். proclaimed, God's hand came over Ezra and his people. அவர்கள் அறிவித்த வண்ணமாய் தேவ கரம் எஸ்ராவின் மேலும் அவருடைய ஜனங்கள் மேலும் வந்தது. Ezra proclaimed before, எஸ்ரா அறிவித்தான், and really God honored his claim and he put his hands over Ezra. எஸ்ரா செய்த அறிக்கையை கர்த்தர் கனப்படுத்தி அவருடைய கரத்தை அவர்கள் மேலே வைத்தார். There is another situation where people were tormented by some officials in those days. அந்த நாட்களிலே அதிகாரிகளினாலே துன்பப்படுத்தப்பட்ட ஜனங்களை குறித்து நாம் வாசிக்கலாம். Church was tormented. சபை துன்பப்படுத்தப்பட்டது. There was a big trouble against the church. சபைக்கு எதிராக ஒரு பெரிய ஒரு ஒடுக்குதல் வந்தது. When you go home and read the portions in Acts 4th chapter, let's read 29th verse alone. நீங்கள் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா, and they came together and they prayed as a church. அவர்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து சபையா அவர்கள் They ஜெபிக்கிறார்கள். prayed, Lord, may your hand be with us so that we can preach boldly. அவர்கள் ஜெபிக்கிறாங்க, கர்த்தாவே உம்முடைய கரம் எங்கள் மேலே இருக்கட்டும், நாங்கள் தைரியமாய் போய் சுவிசேஷத்தை நாங்கள் அறிவிக்கட்டும். Let's read that verse together. 4th chapter 29th verse, Acts, the book of Acts. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். இப்பொழுதும் கர்த்தாவே அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் put your hands or stretch your hands. இந்த கரத்தை நீர் நீட்டும். See, the apostles are praying a prayer. இங்கே அப்போஸ்தலர்கள் ஒரு ஜெபத்தை ஜெபிக்கிறார்கள். There's a need as a church when they are tormented. ஒரு சபையா அவர்கள் துன்பப்படுத்தப்படும் பொழுது அவர்களுக்கு ஒரு தேவை வருகிறது. They all went to God and they requested one thing in their life. அவர்கள் எல்லாம் கர்த்தரிடத்தில் போய் ஒரே ஒரு காரியத்தை அவர்கள் கேட்கிறார்கள். Lord, stretch out your hand. ஆண்டவரே உம்முடைய கரத்தை நீர் நீட்டும். May your hand be over us. உம்முடைய கரம் எங்கள் மேலே இருக்கட்டும். May your hand rescue us. உம்முடைய கரம் எங்களை விடுவிக்கட்டும். And later you know what happened. Let's read one more verse from the same portion, 11th chapter 21st verse. 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை என்னோடு கூட சேர்ந்து வாசிங்க. Acts 11:21. அப்போஸ் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். The Lord's hand was with them. கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது. And great number of people believed and turned to the Lord. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். சேர்ந்து சொல்லுவோமா, the Lord's hand was with them. கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது. கர்த்தருடைய கரம் அவர்களோடு
In the 4th chapter 29th verse, they are all praying as a church. 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல சபையாய் ஜெபிக்கறாங்க. Lord, may your hand come over us. ஆண்டவருடைய கரம் நீட்டப்படட்டும். May your hand be stretched over us. உம்முடைய கரம் எங்கள் மேல் நீட்டப்படட்டும். When you see the later portion, you can see the Lord's hand eventually coming over their lives. 11ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும்போது கர்த்தருடைய கரம் அவர்கள் மேலே இருந்ததை நாம் வாசிக்கிறோம். See, if a person is going to request God to put his hands over their life, the Lord's hand will come over your life today morning. ஒரு மனிதன் தேவ கரம் என்னுடைய